அன்னைக்கு நம்ம தப்பிச்சு போகும்போது அந்த லேடி கான்ஸ்டபிள் கிட்ட நம்மளை பிடிச்சி கொடுத்தது இவனாச்சே. நாம இவன் வீட்டே இருக்கோம். நாம எப்படி இங்க? நேத்து என்ன நடந்திருக்கும்? ஃபுல்லா சரக்கு போட்டு மட்டையாயிட்டேன். என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஒரே குழப்பமா இருக்கே. நம்மள இவன் எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருப்பான்? என்ன வெற்றி, எப்போ எந்திரிச்ச? இப்பதான் சார். இது உங்க ரூமா? ஆமா. நான் எப்படி சார் இங்க வந்தேன்? ஓ, அதுவே ஞாபகம் இல்லையா? நேத்து குடிச்சிட்டு மட்டையாய் ரோட்ல படுத்து கிடந்த. நானும் மயிலும் தான் இங்க கொண்டு வந்து போட்டோம். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் எனக்கு சொல்லாத, மயிலுக்கு சொல்லு. மயிலுங்கிறது யார் சார்? மயிலு யாரா? டேய், கான்ஸ்டபிள் கான்ஸ்டபிள் தங்க மயில்ரா. சூப்பர்ரா. உங்க 2 பேரையும் தான் பழி வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். என்னை தூக்கிட்டு வந்து 7:30 நீங்களே இழுத்துட்டு வந்துட்டீங்க. நேரம் உங்களோட மோதுறதை விட நல்லவ மாதிரி வேஷம் போட்டு கழுத்தை கரன்னு அறுக்கிறேன்டா. வெற்றி, என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒன்றும் இல்லை சார். நீங்களா எவ்வளோ நல்லவங்களா இருக்கீங்க. உங்களை பற்றி நான் சரியாக புரிஞ்சுக்காம நான் ரொம்ப கேவலமாக நடந்துக்கிட்டேன் சார். ஏய், என்ன அடிச்ச போதை இன்னும் தெரியலையா? சார் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். இதெல்லாம் நினைச்சா எனக்கே ரொம்ப அசிங்கமா இருக்கு சார். ஏன் சார் நான் இப்படியெல்லாம்? இவன் எப்ப சார் எழுந்தா? இப்பதான் மயில. சரி வெற்றி, நீ போய் முகம் கழுவிட்டு வா. நான் உனக்கு காஃபி எடுத்துட்டு வந்திருக்கேன், போ. இல்ல, எனக்கு காஃபிலாம் வேண்டாம். சூடா ஏதாவது குடிச்சாதான் கொஞ்சமாச்சும் உனக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். போயிட்டு வா. நீ என்ன படிச்சிருக்க வெற்றி? இன்ஜினியரிங் ட்ரிபிள் இ. ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் முடிச்சிருக்கியே, உனக்கு கொஞ்சமாவது அறிவு வேணா? எது சரி எது தப்புன்னு யோசிக்காம ஏன்டா இப்படி எல்லாத்துலயுமே முட்டாள்தனமா நடந்துக்கிற? என்னடா இவ உதவி செய்யற மாதிரி செஞ்சுட்டு இப்ப திட்டுறாளேன்னு பாக்குறியா? நீ மட்டும் என் தம்பியா இருந்திருந்தன வை, சப்புன்னு முதல்ல ஒரு அரை அரைஞ்சிட்டு தான் உன்கிட்ட மத்ததெல்லாம் பேசிருப்பேன். இந்த அக்கா சென்டிமெண்ட் நல்லா இருக்கு. இதையே சொல்லி கவுத்துடலாம். டேய், உனக்கு என்னடா குறை வச்சாரு அவரு? ஒரு கோடீஸ்வரன் கூட அவர் புள்ளைய இந்த அளவுக்கு கவனிச்சுக்க மாட்டாங்க. ஆனா உன் அப்பா, நீதான் அவருக்கு எல்லாமே உன்னை அப்படி தாங்குவாரு. அவர் உன் மேல வச்சிருக்கிற அக்கறையும் பாசமும் சுத்தி இருக்கிற எங்க எல்லாருக்கும் புரியுதுடா. அத அனுபவிச்ச உனக்கு ஏன்டா புரிய மாட்டேங்குது? டேய், நீ அவரை கொண்டாட கூட வேணாண்டா. அசிங்கப்படுத்தாம இரு, அது போதும். ஆனா நீ மேல மேல தப்பு செஞ்சு அவர் மனச நோகடிக்கிற. வெற்றி, உனக்கு அவர்கிட்ட என்னதாண்டா பிரச்சனை? என்ன கோபம் உனக்கு? சொல்லுடா. ஏண்டா, குறுக்கு வெளியில போய் எல்லா சாட்சியையும் உடைச்சு வெளியில கொண்டு வந்தது அவர் தானே. அந்த நன்றி உணர்ச்சி உனக்கு கொஞ்சம் கூட இல்லையாடா? எல்லாத்தையும் மறந்துட்டு அவருக்கு சாப்பாட்டுல விஷம் வச்சு அவரை கொல்ல பாத்திருக்கியே. தண்ணி போட்டுட்டு ஸ்டேஷன்ல வந்து தகராறு செய்யற. நேத்து நடு ரோட்ல போதையில படுத்து கிடக்குற. இதெல்லாம் பாக்குறப்ப பெத்தவரோட மனசு எவ்வளவு பாடுபடும். அதெல்லாம் உனக்கு தெரியுமாடா? போது நிறுத்து மயில. நீ மூச்சை பிடிச்சி ஆவேசமா பேசுறதுனால இவன் ஒரே நாள்ல திருந்திர போறானா என்ன? சார் அவங்கள தடுக்காதீங்க. அவங்க என்ன நல்லா திட்டட்டும். வேணும்னா 2 அடி கூட அடிச்சுக்கிட்டோம். என்ன அடிக்கிறதுக்கும் அட்வைஸ் பண்றதுக்கும்
இப்போ எனக்கு யாருமே இல்லாமல் போயிட்டாங்க சார். எங்கள் அம்மா அப்பா 2 பேருமே எனக்கு செல்லம் கொடுத்து வளர்த்ததுனால தான் நான் இப்படி ஆயிட்டேன் சார். இப்ப கூட பாரு, நீ பெத்தவங்கள தான் குறை சொல்ற. இல்லைங்க, இல்லை, நான் சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக தான் அவங்க அப்படி நடந்துக்கிட்டாங்க. அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு நான் தான் ரொம்ப தப்பான வழியில் போயிட்டேன். என் சந்தோஷம்தான் முக்கியம்னு நினச்சிக்கிட்டேன். அதனால தான் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம். இப்போதான் எனக்கு புத்தி வந்திருக்கு. பெற்றவங்களை நோக்கடிக்கிறது எவ்வளோ பெரிய பாவம்னு எனக்கு இப்போ புரிஞ்சிருச்சுங்க. நீங்க தான் எனக்கு புரிய வச்சிங்க. நான் எப்பவுமே உங்களை விரோதியா தான் பார்த்திருக்கேன். பல தடவை நான் உங்களை நிறையவே இன்சல்ட் பண்ணிருக்கேன். உங்க நல்ல மனசு தான் என் புத்தியை தெளிய வச்சிருக்கு. எனக்கு ஒரு அக்கா இருந்திருந்தா கண்டிப்பா அவங்க என்ன வெறுத்திருப்பாங்க. இதெல்லாம் செஞ்சிருக்கவே மாட்டாங்க. ஆனா நீங்க அந்த இடத்துல இருந்து எனக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்கீங்க. அப்புறம் உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நான் உங்களை அக்கான்னு கூப்பிடலாங்களா? டேய் வெற்றி, நிஜமாவே நான் உனக்கு அக்கா தாண்டா. உங்களை மாதிரி நேர்மையான ஒருத்தருக்கு என்ன மாதிரி ஒரு கிரிமினல் தம்பியா இருக்கணும்னு நினைக்கிறதே பெரிய தப்புக்கா. அதுக்கான அருகதையும் தகுதியும் எனக்கு சத்தியமா இல்ல. அது எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க என்ன தம்பியை ஏத்துக்கிட்டா நானும் உங்களை மாதிரி முழுசா மாறிடுவேன்க்கா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அக்கா, என்ன உங்க தம்பியா ஏத்துப்பீங்களாக்கா? எனக்கு ஒரு தம்பி இல்லையேங்கிற ஏக்கம் எனக்கு ரொம்ப நாளா இருந்துச்சு. அது உன்னால தீந்து போச்சுன்னு நினைக்கிறேன். நீ என்ன தாராளமா அக்கா நீ கூப்பிடலாம்டா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்க்கா. வெற்றி, நீ இந்த அளவுக்கு மாறினது எனக்கும் சந்தோஷம் தான்டா. சரி கிளம்பு, வா, உன்னை வீட்டுல டிராப் பண்ணிடுறேன். இல்ல சார், என் வீட்டுக்கு என்னால இப்போதைக்கு போக முடியாது. ஏன்? அக்கா சொன்ன மாதிரி நான் அவங்கள ரொம்ப அவமானப்படுத்திட்டேன். அவர் முகத்திலயும் அம்மா முகத்திலயும் முழிக்கிறதுக்கே ரொம்ப கில்ட்டியா இருக்கு சார். புத்தி தெளிஞ்சு நான் திருந்திட்டேங்கிறத அவங்க நம்பணும்க்கா. அதுக்கேத்த மாதிரி நான் ஏதாவது செஞ்சுட்டு தான் அங்க போக முடியும்க்கா. அது சரி வெற்றி, அது வரைக்கும் நீ எங்க இருப்ப? ஏதாவது ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிடுறியா? அங்கேயும் என்னால போக முடியாது. அவங்க வீட்லயும் எல்லாரும் என் மேல கோவமா தான் இருக்காங்க. நான் எங்கேயாவது பிளாட்ஃபார்ம்ல கூட போய் தங்கிக்கிறேன். என்னடா பேசுற நீ? அக்கான்னு நீ என்ன எவ்வளவு உரிமையா கூப்பிட்ட? நான் உன்னை அப்படியே விட்டுருவேனா? நான் உனக்கு இரு 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 மயிலு மயிலு, ஒரே நிமிஷம் வா. தம்பி. அக்கா புரியுது, போயிட்டு வாங்க. தொம்பியா தொம்பி. நீ என்ன முடிவு பண்ணிருக்க? முதல்ல என்கிட்ட சொல்லு. சார், இந்த நிலைமையில அவனை எங்கேயும் அனுப்ப முடியாது சார். அவனை உங்க ரூம்லயே தங்க வச்சுக்க முடியுமா? சார், உங்களை மேல மேல தொந்தரவு பண்றேன்னு நல்லாவே புரியுது. கேக்குறதுக்கும் சங்கடமா தான் இருக்கு. ஆனா எனக்கு வேற வழி தெரியல சார். இப்பதான் அவன் என் கண்ட்ரோலுக்கே வந்திருக்கான். இப்படியே அவனை விட்டுட்டா
மறுபடியும் அவன் பழைய நிலைமைக்கே போயிருவானோன்னு எனக்கு பயமா இருக்கு சார். சார், நீங்களே அவனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுங்க. கொஞ்ச நாள் மட்டும் இங்கேயே இருக்கட்டும் சார். அதுக்கப்புறம் அவனை வேற எங்கேயாச்சும் அனுப்பிச்சிடலாம். மயிலு, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. அவன் மாறிட்டேன் திருந்திட்டேன்னு சொல்றான். ஆனா என்னால நம்பவே முடியல. அத சினிமால வர்ற மாதிரி ஒரே நாள்ல மாற அளவுக்குலாம் அவன் கிடையாது. அவனை நம்பி நம்ம இடத்துல அவனை தங்க வைக்கிறது எனக்கு சரியா படல. அவன் ரோட்ல மயங்கி கிடந்தான். பரிதாபப்பட்டு உதவி செஞ்ச. அதோட அதை நிறுத்திக்க. அவனுக்கு அடைக்கலம் கொடுத்து வேலையும் வாங்கி கொடுத்து அவனை பாத்துக்கிறேன்னு சொல்றதெல்லாம் ரொம்ப ஓவர் மயிலு. இல்ல சார், திருந்தி வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அவனை நம்பாம ஒதுக்கி வச்சுட்டா அவன் திரும்பவும் பழைய நிலைமைக்கு தான் சார் போவான். சார், எனக்காக இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க சார். சரி மயிலு, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உன் முடிவு. ரொம்ப தேங்க்ஸ் சார். ம். தம்பி, அக்கா, சார் என்ன சொன்னாரு? சாரு உன்னை இங்கேயே தங்கிக்க சொல்லிட்டாரு. சார் ரூம்லயே தங்கிக்கலாம். சார் உனக்கு வேலை வாங்கி கொடுத்துருவாரு. சாப்பாடு விஷயத்த நான் பாத்துக்கிறேன். நீ செய்ய வேண்டியதெல்லாம் நல்லபடியா வேலைக்கு போய் எல்லார் முன்னாடியும் கௌரவமா வாழணும். ம்? சரிங்கக்கா. உங்க புள்ள பொறுப்பான வேலைக்கு போய் சம்பாதிக்கிறான்னு சார் கேள்விப்படணும். அப்பதான் சாரே உன்னை தேடி வருவாரு. ம், சரிங்கக்கா. நீங்க சொன்ன மாதிரியே நான் நடந்துக்கிறேன். அது வரைக்கும் நான் இங்க இருக்கிறது அப்பாக்கு தெரிய வேண்டாம். சரிடா, நான் பாத்துக்கிறேன். இரு, உன் கையில பணம் இருக்குமான்னு தெரியல. இத செலவுக்கு வச்சுக்கோ. சார் வாங்கி கொடுக்கிற வேலையில சின்சியரா வேலை பார்த்து சாரோட பேரை காப்பாத்தணும். நீயும் சொந்த கால்ல நிக்கணும். இது உனக்கு கிடைச்சிருக்க புது வாழ்க்கை. புரிஞ்சுதா? ம், சரிக்கா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்க்கா. தம்பி, அக்காக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லக்கூடாது. நான் ஆசைப்படுற மாதிரி நடந்துக்கிட்டா எனக்கு அதுவே போதும். ம், சரிக்கா. சரி, நான் வரேன். ம். சரி, நானும் போயிட்டு காரை கழுவிட்டு வந்துடுறேன். நீ அதுக்குள்ள குளிச்சுட்டு ரெடியா இரு. சரிங்க சார். இவன் ஒருத்தன் என் அக்கா சென்டிமெண்ட்ல அப்படியே உருகிட்டல. நான் உன்னை அக்கா அக்கான்னு தான் கூப்பிடுவேன். ஆனா தினமும் உன்னை ஐயோ ஐயோன்னு கதற வைக்கிறேன். உனக்கும் அவனுக்கும் கெட்ட காலம் ஆரம்பிச்சிருச்சு. என்னை ஏன்டா கூட்டிட்டு வந்தோன்னு உங்களை அழ வைக்கல. என் பேரு வெற்றி இல்ல. காசு எவ்வளவு கொடுத்துருக்கா? அட, சரக்குக்கும் சைடிஸ்க்கும் சேர்த்தே கொடுத்துருக்கா. அரலூசு. வெற்றி, இன்னைக்கு மஜா தான் உனக்கு. காலையிலிருந்து பாக்கெட் காலியா இருக்கேன்னு ரொம்ப வருத்தத்துல இருந்தேன். லார்டு லட்சுமி தேவி லோடு வண்டி ஏறி வரான்னு எனக்கு இப்பத்தானே தெரிஞ்சது. நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல சார். மயிலு, உனக்கு ஒண்ணும் புரிய வேணாம். அப்படியே திரும்பி பாரு. மயிலு, வேட்டைக்கு போயிட்டு வா. என்ன முழிக்கிற? வேட்டைன்னா தெரியாதா? நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற வார்த்தைக்கெல்லாம் உனக்கு ஒரு அகராதி போட்டு கொடுக்கணும் போல இருக்க. ஐயோ மயிலு, இன்னும் என்ன யோசிச்சுட்டு இருக்க? போய் அவனை மடக்கி கலெக்ஷனை வாங்கிட்டு வா. சார், இது நம்ம கண்ட்ரோல்ல இருக்க ஏரியா இல்ல. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல லிமிட்டேஷன்லாம் கிடையாது. கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தன் உயிர் போக கிடக்குறான். அவன் என் லிமிட்ல இல்லன்னு விட்டு போயிட முடியுமா? ஆபத்துன்னு வந்தா போலீஸ் தான் கடமையை செஞ்சே ஆகணும். அது மாதிரிதான் இதுவும். சார், ஃபைன் போட்டா ரெசிப்ட் கேட்பாங்க. மயிலு, டியூட்டியில சேர்ந்து இவ்வளவு நாள் ஆகி நீ தேர்ற மாதிரியே தெரியலையே.
காக்கி சட்டையை சும்மா உடம்புல மாட்டிக்கிட்டா பத்தாது, அதுக்குன்னு ஒரு கெத்து இருக்குது. போலீஸ பார்த்தாவே பாக்குறவன் மிரளணும். நீ இன்னும் கத்துக்குட்டி லெவல்ல இருக்கிறிய மயிலு, உன்னை பார்க்கவே எனக்கு அசிங்கமா இருக்கு தெரியுமா? போலீஸ்கிட்ட எவனும் ரிசிப்ட் எல்லாம் கேட்க மாட்டான் மயிலு. மீறி கேட்டான்னு வாயிலே ஒண்ணு போட்டு எக்ஸ்ட்ரா ஃபைனை போட்டு வா. ஓகே சார். இத ஒன்ன கத்து வச்சிருக்க, போ முதல்ல. அண்ணா நிறுத்துங்க அண்ணா. யோ ஒரு ஸ்ட்ராங்கா டீ வாங்கிட்டு வா போ. ஓகே சார். என்ன மேடம், எதுக்கு வண்டி நிப்பாட்டினீங்க? ஓவர்லோட் ஏத்திட்டு வந்திருக்கீங்க போல இருக்கு. அப்படின்னு உங்க இன்ஸ்பெக்டர் சொன்னாரா? அந்த ஆளுக்கு வேற வேலையே இல்ல மேடம், என் வயித்துல அடிக்கணும்னே கிளம்பி வர்றாரு. ஹலோ, ஓவர்லோட் ஏத்திட்டு வந்ததே தப்பு, இதுல வேற எங்க இன்ஸ்பெக்டரா அந்த ஆளு இந்த ஆளுன்னு பேசுறீங்களா? அந்த ஆளு என்னைக்காவது மரியாதை கொடுத்து நடந்தா தானே நாங்க மரியாதை கொடுக்க முடியும். கவர்மெண்ட் வேலையில கை நிறைய சம்பாதிக்கிறாரு, போலீஸுங்கிறதுனால ஏகப்பட்ட சலுகைங்க வேற. இதெல்லாம் அனுபவிச்சுட்டு சந்தோஷமா இருக்க வேண்டியதானே மேடம். என் பொழப்புல ஏன் மேடம் மண்ணலி போடுறாரு? சார் என்னங்க சார்? அவன் கோடி கோடியா கொள்ளையடிச்சிட்டு ஜாலியா சுத்திட்டு இருக்கானுங்க. அவனை எந்த போலீஸும் கண்டுக்கிறது இல்ல. நாங்க 5க்கும் 10க்கும் நாய்படாத பாடுபடுறோம். எங்களை மாதிரி ஆளத்தான் ஏறி மிதிக்கிறீங்க. கையில மிஞ்சினதையும் கம்சன்கிற பேர்ல அடிச்சு பிடிக்கிட்டு போயிடுறீங்க. ஆமா, நாங்க சாப்பாட்டுக்கு என்ன பிச்சையா எடுக்கிறது? காலையில 3 மணிக்கு எந்திரிச்சு சரக்கெல்லாம் வாங்கிட்டு வரேன். கையில இருந்த காசுக்கு டீசல் போட்டேன். இது வரைக்கும் வியாபாரமே ஆகல மேடம். உண்மையை சொல்லணும்னா மேடம், டீ குடிக்க காசு இல்ல. அதுக்குள்ள நீங்க என்னடான்னா வழி மறிச்சு காசு கேக்குறீங்க. நான் என்ன மேடம் பண்ணுவேன்? ஒண்ணு வேணா நீங்க பண்ணுங்க மேடம். இந்த சரக்கெல்லாம் வித்து நீங்களே காசு எடுத்துக்கோங்க. நான் எங்கேயாவது போய் நாடுகிட்டு சாகுறேன். அண்ணே, ஏன் இப்படி எல்லாம் பேசி டென்ஷன் ஆகுறீங்க? சார் உங்ககிட்ட காசு வாங்கிட்டு வர சொல்லல, காசை கொடுத்துட்டு வர சொன்னாரு. என்ன மேடம், என்ன பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியுதா? சூரியன் மேற்குல உதிக்குதுன்னு சொன்னா கூட நான் நம்புவேன். ஆனா நீங்க பணம் வாங்க வரல, கொடுக்க வந்திருக்கேன்னு சொன்னீங்க பாருங்க. என்ன முட்டாள் நினைச்சீங்களா? அண்ணே, கோவப்படாம கொஞ்சம் பொறுமையா கேளுங்க அண்ணே. மத்த இன்ஸ்பெக்டர் மாதிரி எல்லாம் எங்க இன்ஸ்பெக்டர் கிடையாது. அவர் ரொம்ப நல்லவரு. உங்களை மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு சார் உதவி செய்யணும்னு நினைக்கிறாரு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்னாலே எல்லார்கிட்டயும் கெட்ட பேரு தான். அதுக்கேத்த மாதிரி எங்க ஆளுகளும் நிறைய பாவம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுக்கெல்லாம் பரிகாரம் பண்ணணும்னு தான் உங்களை மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாம் எங்க சார் உதவி செய்யணும்னு நினைக்கிறாருண்ணே. இந்தாங்க வாங்கிக்கோங்க. போற வழியில எங்கேயாவது டிஃபன் சாப்பிட்டுட்டு போங்க. மேடம், என்னால நம்பவே முடியல மேடம், தலையெல்லாம் சுத்துது. ஆமா, இதெல்லாம் கனவு மாதிரியே இருக்கு மேடம். வாங்கிக்கோங்க அண்ணே, வாங்கிக்கோங்க. மேடம், நீங்களும் உங்க இன்ஸ்பெக்டரும் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும் மேடம். சரி போங்க அண்ணே. நான் மயிலு போனமா வண்டிய மறிச்சமா கலெக்ஷன் பண்ணமா வந்தமான்னு இல்லாம வண்டிக்காரனை நிறுத்தி ஏதோ அரட்டை அடிச்சுட்டு இருக்க. எனக்கு இதெல்லாம் புதுசு தானே சார், அதான் சட்டுன்னு கேட்க தோணல. சரி, எவ்வளவு கலெக்ஷன் ஆச்சு? நான் அவர்கிட்ட பணம் வாங்கல சார், பணம் கொடுத்துட்டு வந்தேன்.